இது வழிபோக்கனின் செய்திகள். வீட்டில் உக்கிரமான சாமி படங்களை வைக்கலாமா? பூஜை அறையில் சாமி படங்களை வைப்பதில் சில சாத்திர கருத்துகள் உள்ளன. விநாயகர், வள்ளி, தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், ஸ்ரீ லட்சுமியுடன் கூடிய நாராயணன், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது பத்மினியுடன் கூடிய கிருஷ்ணர், தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி மற்றும் லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி. இது தவிர பானலிங்கம், சிவலிங்கம்னா ஒரு ஜான் அளவுக்கு மேலே போகக்கூடாது. வைக்கக்கூடாத படங்கள்: உக்கிரமான வடிவம் கொண்ட காளி, மகிஷாசுரமர்த்தினி, ஆஞ்சநேயர், நரசிம்மமூர்த்தி, தனித்த கிருஷ்ணர், முருகர், பிரத்யேங்கிர தேவி, சரபமூர்த்தி போன்ற உக்கிரமான படங்களை வைக்கக்கூடாது. உக்கிரமான தெய்வங்கள் குலதெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த சாமி படங்களை மட்டும் வைக்கலாம். மேலும் உடைந்த படங்கள், சிதைந்த சாமி சிலைகள் இவைகளை வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. சமுத்திரத்திலோ இல்லது ஆற்றிலோ இல்லை கோவில்களிலோ அல்லது ஏரிகளிலோ விட்டுவிட வேண்டும். நமது முன்னோர்கள் படங்களை தனியாக இருக்க வேண்டும், பூஜை அறையில் சாமிக்கு நிகராக வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு ஜானுக்கு மேல் வைக்கக்கூடாது. ஒரு ஜான், அதாவது கட்ட விரல் அளவு, ஒரு ஜான் கட்ட விரல் அளவு மேல் உள்ள விக்கிரகங்கள் வைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக தினசரி அன்னம் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும். தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ அபிஷேகம் செய்ய வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் விக்கிரகங்களை வைத்து வழிபடுபவர்கள் இதை கண்டிப்பாக செய்யவும். வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் அந்த சங்கில் அரிசியோ அல்லது ஜலமோ வைத்து பூஜிக்க வேண்டும். சங்கை காலியாக வைக்கக்கூடாது. சங்கை எதுவும் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கமுத்தி வைக்கலாம். சங்கின் நுனி கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.